நம் முன்னோர்கள் காலத்தில் வயதானவர்களை தவிர எல்லோருமே தரையில் தான் படுத்து தூங்குவார்கள். ஆனால் இன்றைக்கு கட்டில் மெத்தை இல்லாமல் யாருமே தூங்குவதில்லை. வெறும் தரையில் படுத்து தூங்குவது நல்லதா கெட்டதா? இதனால் உடலில் ஏதேனும் பிரச்சனைகள் வருமா? என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்? பக்க விளைவுகள் ஏதாவது வருமா? அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாள் முழுக்க ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கும் உடலுக்கு இரவில் மட்டும்தான் ஓய்வு கிடைக்கிறது. அந்த ஓய்வு ஆரோக்கியமானதாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் அனைவருமே தரையில் அல்லது பாயில் தான் படுத்து தூங்குவார்கள். வயதானவர்கள் மட்டுமே கட்டில் அல்லது மெத்தையில் படுத்து தூங்குவார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே மெத்தை அல்லது கட்டிலில் தான் தூங்க விரும்புகிறோம். உண்மையில் தரையில் படுத்து தூங்குவதால் நமது உடலுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கிறது. தரையில் படுத்து தூங்குவதால் ஏற்படும் நன்மைகளில் முதலாவதாக இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துதல். தரையில் படுத்து தூங்குவதால் கிடைக்கும் முக்கியமான நன்மைகளில் ஒன்று இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவது தான். மெத்தையில் படுக்கும்போது நமது உடலில் ஆங்காங்கே அழுத்தம் மற்றும் புள்ளிகள் ஆகியவை உருவாகும். இதனால் உடல் முழுவதும் சீரான இரத்த ஓட்டம் இல்லாமல் தடைப்பட்டு நரம்புகளில் இரத்த உறைவை ஏற்படுத்தும். ஆனால் தரையில் படுக்கும்போது இந்த அழுத்த புள்ளிகள் உருவாவதை தடுக்கலாம். உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தூக்கத்தின் போது தசைகள் மற்றும் உறுப்புகள் போதுமான அளவு ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை பெற உதவி செய்யும். தரையில் படுத்து தூங்குவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகளில் ரெண்டாவது முதுகு வலியை போக்கும். கட்டில் மெத்தையில் படுக்கும்போது உடல் எடையில் மொத்த அழுத்தமும் முதுகெலும்பின் மீதே விடும். இது முதுகு வலியை உண்டாக்கும். தரையில் படுக்கும்போது அனைத்து உறுப்புகளும் தரையில் மீது இருப்பதால் முதுகு பகுதிக்கு அழுத்தம் எதுவும் இருக்காது. இதனால் முதுகு வலியில் இருந்து எளிதில் விடுபட முடியும். அடுத்ததாக கிடைக்கக்கூடிய நன்மை உடல் சூட்டை தணிக்கிறது. வெப்பம் முழுவதும் மெத்தையே தக்க வைத்து கொள்ளும். இதனால் மெத்தையின் மேற்பரப்பு சூடாக இருக்கிறதோட உடல் வெப்பத்தையும் அதிகரிக்கக்கூடும். இதனால் தூக்கம் பாதிக்கப்படும், உடல் சூடும் அதிகமாகும். ஆனால் தரையில் படுத்து தூங்கும்போது தரை குளிர்ச்சியாக இருக்கிறதுனால உடல் வெப்பம் விரைவில் தணிந்துவிடும். இது நிம்மதியான தூக்கத்தையும் தரும். வேண்டுமானால் தரையில் நல்ல காட்டன் விரிப்பை விரித்து அதன் மேல் படுத்து தூங்கலாம். அடுத்ததாக கிடைக்கக்கூடிய நன்மை முதுகெலும்பை பலப்படுத்தும். மெத்தையில் படுத்து தூங்கும்போது மெத்தையின் மென்மைத்தன்மைக்கு ஏற்ப உடலை வளைத்து தூங்க வேண்டியிருக்கும். இதனால் முதுகெலும்போட பலம் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் தரையில் கிடைமட்டமாக படுத்து தூங்கும்போது முதுகெலும்பு நேர்நிலையில் இருக்கிறதுனால மொத்த உடல் எடையும் தரையில் இருக்கும். இதனால் வளைந்து படுத்தாலும் முதுகெலும்புக்கு அதிக அழுத்தம் கொடுக்கப்படாது. முதுகு தண்டுவடமும் பலம் பெறும். அதே நேரத்தில் தரையில் படுத்து தூங்குறதுனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தரையில் படுத்து தூங்குவது பல நன்மைகளை கொடுத்தாலும் சில பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தும். நீண்ட நேரம் தரையில் படுத்து தூங்கினால் முதுகு வலி மற்றும் கழுத்து வலி உண்டாகும். மழை மற்றும் குளிர்காலங்களில் தரையில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் தரையில் தூங்கினால் காய்ச்சல், சளி எளிதில் ஏற்படும். எலும்பு முறிவு, எலும்பில் காயம் உள்ளவர்கள் தரையில் படுத்து தூங்கக்கூடாது. அது அதன் தீவிரத்தை மேலும் அதிகரிக்கக்கூடும். அசுத்தமான தரையில் தூங்குவதால் சிலருக்கு தோல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். வயதானவர்கள், மூட்டு வலி உள்ளவர்கள் தரையில் படுத்து தூங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் இந்த வீடியோவில் தரையில் படுத்து தூங்குவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பற்றியும் அதே சமயத்தில் தரையில் படுத்து தூங்குவதால் ஏற்படக்கூடிய ஒரு சில பக்க விளைவுகளையும் பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.